ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 2 ரிசல்ட் வந்துடுச்சு. குரூப் 2 ஏ தனியாக 2 பிடிஎஃப் கொடுத்துருந்தாங்க. நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குரூப் 2 உனக்கு 2 லிஸ்ட் விட்டுருப்பாங்க. குரூப் 2 ஏல 3 லிஸ்ட் உள்ளே இருக்கும். ஸோ ஃபுல்லாக தரவாக நல்லா பாருங்கள் அவங்க நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். அதில் சிலபஸ் குரூப் 2 சிலபஸ், குரூப் 2A சிலபஸ், அது என்ன பேட்டர்னில் இருக்கும், ஏன்னா எக்ஸாம் டேட் கூட நமக்கு அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க, எப்போ நமக்கு மெயின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். கொஞ்சம் நல்லா பிடிஎஃப் பாருங்கள். ஒரு இதுதான் இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க. அண்ட் தென் அதில் வந்து காமனாக 1:10 ரேஷியோவில் செலக்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதை உள்ளே பார்க்கலாம். எப்படி வந்து ஸ்பெஷல் கேட்டகரிஸில் ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ்லாம் நமக்கு எப்படி போயிருக்கு அப்படின்றத லேட்டராக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு சிலபஸும் அது என்ன பேட்டர்னில் இருக்குது, அது என்னைக்கு எக்ஸாம் அப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு வந்து என்றைக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டாங்கன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 26/2025 நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு எப்போ எக்ஸாம் நடந்துச்சு அப்படின்னா September 14 நடந்துச்சு. மொத்தம் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, அதில் எத்தனை பேர் எழுதினாங்க பாருங்கள். 7 லட்சம் பேர், நியர்லி 8 lakhs அப்ளை பண்ணிவிட்டு நமக்கு நியர்லி 6 lakhs தான் நம்ம எழுதியிருக்காங்க, எக்ஸாம்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ஸோ பாருங்கள், நமக்கு வந்து இன்றைக்கி தான் ரிசல்ட் வந்துச்சு பாருங்கள். 12/12/24 வந்துச்சு. ரொம்ப சீக்கிரமாகவே ரிசல்ட் வந்துருச்சு சொல்லப்போனால். அவங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க டிசம்பரில் வந்து நம்ம ரிசல்ட் விட்டுருவோம்னு சொல்லியிருந்தாங்க. ஃபெப்ரில் வந்து கண்டிப்பாக எக்ஸாம் நடந்துரும் அப்படின்றது ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி வந்து அதுக்கான டேட்டும் சொல்லிட்டாங்க. பார்க்கலாம் பாருங்கள். குரூப் 2A. ஸோ காலி பணியிடங்கள்னா எவ்வளோ வேக்கன்சிஸ் போஸ்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க பாருங்கள். குரூப் 2க்கு வந்து 534, அதாவது 534 வேக்கன்சிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து குரூப் 2A பாருங்கள். 2006 வேகன்சிஸ் இருக்குது. இதுக்கு 1:10 ரேஷியோ அப்படின்ற மாதிரி இருக்கனால மொத்தம் எவ்வளோ செலக்ட் பண்ணிக்கலாம் கொடுத்துருக்காங்க. 7,987, அதாவது 7,987 படுத்திருக்காங்க. இதே வந்து 2006க்கு வந்து 21,822. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், பேப்பர் 1 தாள் 1 அப்படின்னா பேப்பர் 1 எப்போ அப்படின்னா நமக்கு Feb 2/2025 வச்சுருக்காங்க. அதை வந்து விரைந்துரைக்கும் வகை அப்படின்னா டிஸ்பெக்டிவ் நம்ம வந்து எழுதுவோம் பார்த்திங்களா, எழுதுகிற வகையில் இருக்கும். என்ன பேப்பர் 1 அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இது வந்து நமக்கு குரூப் 2 குரூப் 2A 2 பேருக்குமே காமன். ஸோ 2 பேருமே ஒரே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதணும். நெக்ஸ்ட்டு வந்து தாள் 2 பேப்பர் 2 என்ன அப்படின்னா குரூப் 2க்கு வந்து 23ஆம் தேதி பரீட்சைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 23 February 2025, அதே 23 தான் February மாதம் சொல்லியிருக்காங்க. டிஸ்பெக்டிவ் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். இதே வந்து நமக்கு குரூப் 2A மெயின்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா 8ஆம் தேதி கரெக்டாக. ஸோ பாருங்கள், உங்களுக்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி, குரூப் 2A மெயின்ஸ், அப்புறம் தான் குரூப் 2 மெயின்ஸ் இப்படி கொடுத்துருக்காங்க அவங்க. ஸோ இது என்ன அப்படின்னா கோல்குறி வகை அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான். அதெல்லாம் இப்போ நமக்கு சிபிடியில் நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி. ஸோ நம்ம சிபிடியில் நம்ம பண்ணுவோம் குரூப் 2A மெயின்ஸ் அப்படின்றது நான் இந்த தடவை சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்கள், ஜஸ்ட் அதெல்லாம் இங்கிலீஷில் கொடுத்துருக்கீங்க பாருங்கள். எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். காமன் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் கம்பைன்டு சிவில் சர்வீஸ் மெயின்ஸ் 222. இதே வந்து பாருங்கள் குரூப் 2A பேப்பர் 2 வந்து 8. இதே வந்து குரூப் 2A, இது குரூப் 2 மெயின்ஸ் எப்போனா 23rd Feb 2025. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், தமிழ் எலிஜிபிலிட்டி பாருங்கள். கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வுக்கு தேர்வு திட்டம் மற்றும் பாடத்திட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து மொழிபெயர்தல்னு கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்லேஷன், அதாவது இங்கிலீஷ் அண்ட் தமிழ், தமிழ் டு இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி. சுருக்க வரைதல் அப்படின்னா நம்ம வந்து அந்த ப்ரிசஸ் ரைட்டிங் சொல்லுவோம் தெரியுமா, பேராகிராஃப் ரஃப் டிராஃப்ட் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து பொருள் உணர்திறன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சுருக்க குறிப்பிலிருந்து விரைவாக செய்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம டெவலப்பிங் ஹின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் திருக்குறள் ரிலேட்டடாக பாருங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து கடிதம் எழுத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ் மொழி அறிவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாடத்திட்டம்னு சொல்லிட்டு இதுவுமே பாருங்க ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். தற்கால நிகழ்வுகள், சமுதாய பிரச்சனை, சுற்றுச்சூழல் தொடர்பான தலைப்புகள், இந்திய பொருளாதாரம் தொடர்பான தலைப்புகள், அறிவியலும் தொழில்நுட்பமும், கலையும் பண்பாடும், பகுத்தறிவு இயக்கங்கள், திராவிட இயக்கம், சுயமரியாதை இயக்கம், இதெல்லாம் நம்மளோட சிலபஸில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா பாடத்திட்டம்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதில் என்னென்ன இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாருங்கள், இக்கால தமிழ் மொழி, கணினி தமிழ், வழக்கு மன்ற தமிழ், அலுவல மொழியாக தமிழ், புதிய வகைமைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு சமூக பொருளாதார முன்னேற்றம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், சொந்த வாக்கியத்தில் அமைந்து எழுதுக, பொருள் வேறுபாடு அறிந்தல், அதாவது நம்ம பொருள் வேறுபாடு தெரியணும் அப்படின்னு சொல்லி இது. அதுக்கப்புறம் பிரித்தல் எழுதுக, எதிர்ச்சொல், எதிர்மறை வாக்கியம், பிழை நீக்கி எழுதுகள், இதெல்லாம் நம்ம கிராமரில் படிப்போம் தெரியுமா, தமிழ் இலக்கணம். ஸோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் திருக்குறள் கீழ்காணும் தலைப்பில் தொடர்பான கட்டுரை, கடிதம் பார்த்தோம். இப்போ வந்து கட்டுரை கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
ஸோ இதோட நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி சிலபஸ் முடியுது. நெக்ஸ்ட்டு வந்து மெயின் சிலபஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குரூப் 2க்கு பார்க்கலாம். பாருங்கள், குரூப் 2 அப்படிங்கும்போது நம்ம டிகிரி ஸ்டாண்டர்ட் தான் அவங்களே கொடுத்துட்டாங்க. டிஸ்ட்ரக்டிவ் டைப்புன்னு சொல்லிட்டு நமக்கு எப்பயும் போல் 3 hours தான் எக்ஸாம்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு எப்போயுமே 300 மார்க்ஸ் தான் இருக்கும். 200 கொஷின்ஸு. ஸோ அதாவது கொஷின்ஸ் வந்து நம்ம இது பண்ணுறோம். நம்ம வந்து குரூப் 2 ஃபிலிம்ஸு குரூப் 4 அதுக்கு தான் 200 கொஷின்ஸ் 300 மார்க்ஸ். இப்போ இங்கே 300 மார்க்ஸ் எப்படி ஸ்ப்ளிட் அப் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து சிலபஸ் கொடுத்துருக்காங்க. சிலபஸில் எப்படி கொஷின்ஸ் வந்து வருதுன்னு பாருங்கள். இது பார்ட் ஏன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 10 மார்க்ஸ் பார்ட் ஏல. யூனிட் 1, யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 6, யூனிட் 7 அப்படின்னு சொல்லி யூனிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் என்ன மாதிரி கொஷின்ஸ் வருது பாருங்கள். ஃபஸ்ட்டில் ஒரு கொஷின்ஸ் வருதான். யூனிட் 3ல் மட்டும் 2 கொஷின் வருது. யூனிட் 4ல் 1, யூனிட் 5 பாருங்கள். யூனிட் 5 மட்டும் 3 கொஷின்ஸ் வருது. ஸோ யூனிட் 5 நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். யூனிட் 6 1, யூனிட் 7 1. ஸோ டோட்டலாக நமக்கு 9 கொஷின்ஸ் வருது. 90 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். 9 × 90. இது என்ன அப்படின்னா ஆன்சர் ஆல் த கொஷின். ஸோ இது வந்து கம்பல்சரி மாதிரி. ஸோ பார்ட் ஏ வந்து நமக்கு கம்பல்சரி எல்லாமே எழுதணும். 9 கொஷினுமே எழுதணும். 10 மார்க் அப்படின்றனால பாருங்கள் நமக்கு 90 மார்க் வந்துடும். 9 கொஷின் 9 to 10 அப்படின்னு சொல்லி. பார்ட் பி பாருங்கள், அது 10 மார்க்ஸ் தான். ஆனால் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5ல் 3 எழுதுனா போகிறோம். பாருங்கள், 5 கொஷினில் நம்ம 3 கொஷின் எழுதுனா போதும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள் என்னென்னு சொல்லிட்டு யூனிட் 2 அது எதுலேருந்து வந்திருக்கு பாருங்க. யூனிட் 2ல் மட்டும்தான் வருது, வேறு எதுவுமே இல்லை. அதில் 5 கொஷினில் நம்ம 3 கொஷின் எழுதுனா போதும். ஸோ 3 × 10 30 மார்க்ஸு. ஏற்கனவே நம்ம 90 பார்த்தோம், இங்கே ஒரு 30 120 ஆயிடுச்சு. ஸோ இன்னும் 80 இருக்குது. ஸோ 200, அதுக்கப்புறம் ஒரு 100 180. ஸோ பாருங்கள் நமக்கு வந்து பார்ட் சி வந்து 15 மார்க்ஸ். ஆக்சுவலாக வந்து நம்ம 10 மார்க்ஸ் பார்த்தோம், இப்போ 15 மார்க்ஸ் பார்க்குறோம். ஸோ அது எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, இன் ஈச் செக்ஷன் ஆன்சர் 2 ஆஃப் கொஷின் ஆஃப் 3. ஆக்சுவலாக ஒவ்வொரு செக்ஷன்லையும் 3 கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் 2 கொஷின் கண்டிப்பாக சூஸ் பண்ணி ஆகணும். அதாவது 3ல் 2 எழுதணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நமக்கு யூனிட் 1, யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 6, யூனிட் 7 பாருங்கள் எல்லாத்துலேயும் வந்துருக்கு. ஒவ்வொன்றிலையும் 3 கொஷின் பாருங்கள். 3 ஆனால் அதில் நம்ம 2 எழுதுனா போதும். எல்லாத்துலேயுமே நம்ம 3க்கு 2 எழுதுனா போதும். அதாவது 18 கொஷினில் 12 கொஷின் எழுதணும். அதாவது நீங்கள் ரேண்டமாக செலக்ட் பண்ணக்கூடாது. ஒவ்வொன்றையும் 2 கொஷின். ஸோ அந்த மாதிரி நம்ம 12 கொஷின். ஏன்னா 6 இதில் வருது. 6 × 2 12 கொஷின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம 12 கொஷின். ஸோ ஒவ்வொன்றுக்கும் × 15 30 30 சொல்லி 180 கொஷின்ஸ் வந்துடுது நமக்கு. ஸோ பாருங்கள், இங்கே 180 மார்க்ஸ் வந்துடுது நமக்கு. ஸோ ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம், இங்கே ஒரு 180, ஸோ ஒரு 30, அப்புறம் ஒரு 90. ஸோ 90யும் 30யும் 120 வந்துடும். 180 120 அப்படிங்கும்போது நமக்கு 300 வந்துடும். ஸோ 300 மார்க்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இது பேட்டர்ன் எப்படி வரும் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தோம். இதுக்கான சிலபஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம குரூப் 2க்கு பார்த்துட்ருக்கோம். 2 மெயின்ஸுக்கு. ஸோ பாருங்கள், அதுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கம்பைன்டு சிவில் சர்வீஸ் மெயின் எக்ஸாமினேஷன் 2 குரூப் 2 சர்வீஸ் டிகிரி ஸ்டடீஸ். ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து என்னென்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. 300 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட் எடுத்துகிட்டே மாடர்ன் ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. நவீன வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து நவீன வரலாறு பார்த்துருப்போம் தெரியுமா. அது 10th வந்து பார்த்துருப்போம். அதாவது வந்து அந்த 10th அந்த வேலூர் முற்றி, அதுக்கப்புறம் ஐஎன்சி அதெல்லாம் படிப்போம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அதுலேருந்து லீடர்ஸ்லாம் பார்த்துருப்போம். நம்ம வஉசி, அதுக்கப்புறம் வந்து சுப்பிரமணிய சிவா, அதுக்கப்புறம் ராஜாஜி, சத்தியமூர்த்தி அப்படின்னு சொல்லி இங்கே பாருங்க அவங்களாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் வந்து வஉசி சிதம்பரம், பாரதியார், சுப்பிரமணியன், வாஞ்சிநாதன், சுப்பிரமணிய சிவா, டிஎஸ் ராஜராஜன், ராஜாஜி, சத்தியமூர்த்தி, காமராஜர், ருக்மணி லக்ஷ்மிபதி, அதுக்கப்புறம் அம்மு ஜமால், இந்த மாதிரி எல்லாமே லீடர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா ஐஎன்சி பற்றி நம்ம படிக்கிறோம். அதே மாதிரி பாருங்கள், அட்வான்ஸ் ஆஃப் யூரோப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து எப்படி வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த போர்ச்சுகீஸு, டர்க்கீஸு, இங்கிலீஷ், ஜானிஷ், ஃப்ரெஞ்ச் அவங்களாம் எப்படி வந்தாங்க, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் வந்து நம்ம எப்படி ரூல் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி வரும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக படிக்கிறது பாருங்கள். டாக்டர் முத்துலட்சுமி அம்மையால், மூலு ராமமிருதமல், அதுக்கப்புறம் அஞ்சலம்மாள் அப்படின்ற மாதிரி எல்லாரை பற்றி நம்ம படிக்கிறோம். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸிமம் ஐஎன்சி அந்த ரிலேட்டட் வந்துடும். நெக்ஸ்ட்டு தமிழ் சொசைட்டி அப்படிங்கும்போது நமக்கு தமிழில் படிப்போம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அந்த மாதிரி வரும். திருக்குறள் கண்டிப்பாக இருக்குமே நமக்கு பாருங்கள். திருக்குறள், கிளாசிக்கல் தமிழ் லிட்ரேச்சர், சங்கம் லிட்ரேச்சர்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா.
அதே மாதிரி அரிக்கமேடு, ஆய்ச்சநல்லூர், அந்த கீழடி அந்த மாதிரி அதுலேருந்து நமக்கு வந்து கொஷின்ஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து இதுலேயும் வந்து நமக்கு ஐஎன்சி கவர் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் 1920 சென்ச்சுரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் அறிஞர் அண்ணா வராங்க. அதுக்கப்புறம் தந்தை பெரியார். ஸோ இந்த மாதிரி இதுலேயும் அவங்க வருவாங்க, கவர் ஆகும். ஸோ இதில் எவ்வளோ கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 30 மார்க்ஸுக்கு வருதாம் யூனிட் 2. யூனிட் 1 வந்து 40 மார்க்ஸுக்கு வருது. ஸோ பாருங்கள் யூனிட் 1 40 மார்க்ஸ்க்கு வருது, யூனிட் 2 வந்து 30 மார்க்ஸுக்கு வருது யூனிட் 2. அதுக்கப்புறம் யூனிட் 3 சோஷியல் இஷ்யூஸ் 50 மார்க்ஸ் வருது. பாருங்கள் யூனிட் 3லேருந்து நமக்கு 50 மார்க்ஸ் வருது. சோஷியல் இஷ்யூஸ் ஏன் அப்படின்னா வந்து இதில் தான் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வரும். பாருங்கள் பாப்புலேஷன் கண்ட்ரோல்ஸ் வருது, அர்பன் டெவலப்மெண்ட் வருது, அதுக்கப்புறம் சைல்டு எஜுகேஷன், சைல்டு அப்யூஸ், இந்த மாதிரி நமக்கு எல்லாமே வருது. ஸோ அதனால் இந்த யூனிட்லேருந்து நமக்கு கொஞ்சம் அதிகமாக கொஷின்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி 40 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜினா இதில் எல்லா சயின்ஸும் நம்ம கவர் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஏன் அப்படின்னா பாருங்கள் பிவிசி, பிஇடி, நைலான் 66 எல்லாமே வந்து டெக்ஸ்டைல் கெமிஸ்ட்ரியில் வரும். ஸோ கெமிஸ்ட்ரி மாதிரி வச்சுக்கலாம். அதே மாதிரி மேலே இப்போ நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் வருது, அப்ளிகேஷன் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி, அதுக்கப்புறம் டையோட்ஸ், டிரான்சிஸ்டார்ஸ் இதெல்லாம் நமக்கு வந்து ஃபிசிக்ஸில் கவர் ஆகும். பாருங்கள் ஃபிசிக்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது, அப்படியே பயாலஜியும் வரும் நமக்கு. இங்கே பாருங்கள் அஸ்பரின், ஆன்டிபயோட்டிக்ஸு, பெனிசிலின் இதெல்லாம் வந்து மெடிசினல் கெமிஸ்ட்ரியில் வரும். ஸோ மேக்ஸிமம் கெமிஸ்ட்ரி ஏன் பாருங்கள் அப்ளிகேஷன் பயோடெக்னாலஜின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த மாதிரி. ஸோ பாருங்கள் டிஎன்ஏ, ஃபிங்கர் பிரிண்டிங் எல்லாமே அதில் தான் வரும். நெக்ஸ்ட் பாருங்கள் அனிமல் செல் ஸ்ட்ரக்சுரல் டெக்னிக்ஸ் பார்த்திங்கன்னா பயாலஜி வந்துருச்சு. அதுக்கப்புறம் நானோ டெக்னாலஜி வருது. இது சயின்ஸ்லேயும் நீங்கள் கெமிஸ்ட்ரிலையும் படிப்பீங்க. அப்புறம் நானோ பெஸ்டிசைட்ஸு, க்ரீன் நானோ டெக்னாலஜி இந்த மாதிரி ஃபுல்லாக வருது. நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து கம்ப்யூட்டரும் வரும். பாருங்கள் கம்ப்யூட்டர் வருதா, பாருங்கள் சிஸ்டம் சாஃப்ட்வேர் அண்ட் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், கம்ப்யூட்டிங் அண்ட் கம்யூனிகேஷன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சயின்ஸுன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா பயாலஜியும் வரும், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி ப்ளஸ் கம்ப்யூட்டர் எல்லாமே சேர்த்து தான் நமக்கு வந்து 40 மார்க்ஸ் வந்திருக்கு. பாருங்கள் 40 மார்க்ஸுக்கு எல்லாமே நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் கான்ஸ்டியூஷன், பாலிட்டி, கவர்னன்ஸ் இன் இந்தியா வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு 60 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் யூனிட் 5 வந்து பாலிட்டி. ஸோ பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஸ்டாலின் ஃபியூச்சர்ஸ் பார்க்கணும், சோர்ஸஸ் பார்க்கணும், யூனியன் டெரிட்டரிஸு, சிட்டிசன்ஷிப்பு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸு, இந்த மாதிரி டிபிஎஸ்பி இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக நம்ம பாலிட்டி என்னென்ன படிக்கிறோம் எல்லாமே நம்ம படிக்கணும். ஸோ பாருங்கள் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள் அதுக்கப்புறம் ஜியாகிரஃபி கொடுத்துருக்காங்க. Geography of India, Environment, Biodiversity and Disaster Management in India with specific reference நினைக்கிறேன் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு 40 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக ஜியாகிரஃபிக்கு 40 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் வந்து லொக்கேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபிசிக்கல் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க, ரிவர் சிஸ்டம், கிளைமேட்டு, சாயில் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் என்வாயன்மெண்ட்டு, ஃபுல்லாக நம்ம பயோடைவர்சிட்டி எல்லாமே அதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்தியன் எக்கனாமி பாருங்கள், இப்போ தான் எக்கனாமிக்ஸ் வந்திருக்கு. எக்கனாமி அதுக்கு எப்போனா 40 மார்க்ஸ் இருக்குது. ஸோ இதில் நமக்கு எல்லாமே தெரியும். எக்கனாமிங்கும்போது நம்ம எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள் ரெவென்யூ ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் எஃப்ஆர்பிஎம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஹெச்டிஐ இருக்குது, ஹச்ஐ இருக்குது, எஃப்டிஐ இருக்குது, அதுக்கப்புறம் ஜிடிஐ இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாமே படிக்கிறதெல்லாம் ஃபுல்லாக படிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எக்கனாமிக்ஸில். நெக்ஸ்ட்டு பாருங்கள் அதோட நமக்கு குரூப் 2 முடிஞ்சிருச்சு. ஸோ குரூப் 2ல் மொத்தம் நமக்கு எவ்வளோ யூனிட் பார்த்தோம் பாருங்கள், 7 யூனிட்ஸ் பார்த்துருக்கோம். 7 யூனிட்ஸில் வந்து எவ்வளோ மார்க்ஸ்ன்னு சொல்லி பார்த்துருக்கோம், என்னென்ன சிலபஸ்ன்னு பார்த்துருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் குரூப் 2 பார்க்கணும். இதே குரூப் 2A அப்படின்னா குரூப் 2Aல 2ஆக பிரிப்பாங்க. ஏன் அப்படின்னா வந்து குரூப் 2Aல வந்து நம்ம தமிழ் ரீசனிங் ஒரு இதாகவும் ஜிஎஸ் ஒரு இதாகவும் பிரிப்பாங்க. பாருங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கம்பைன்டு சிவில் சர்வீஸ் மெயின் எக்ஸாமினேஷன் 2 அதில் குரூப் 2A சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் பேப்பர் கன்சிஸ்ட் ஆஃப் ஜென்ரல் ஸ்டடீஸ். பார்த்தீங்களா, ஒரு பேப்பர் ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்குது, அது 50% கொஷின் இருக்கும். அது என்ன டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று எப்படி இருக்கும் அப்படின்னா ரீசனிங் வந்து 20%, அது எஸ்எஸ்எல்சி அந்த ஸ்டாண்டர்ட். ஜென்ரல் லாங்குவேஜ் வந்து ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் அது 30% நீங்கள் இருக்கும்ன்றாங்க. அது எஸ்எஸ்எல்சி தான். ஸோ நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்தாலும் சரி, ஜென்ரல் தமிழ் எடுத்தாலும் சரி, ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் தமிழுக்கு, அதாவது லாங்குவேஜ்க்கு. ப்ளஸ் உங்களுக்கு ரீசனிங் வந்துடும். ஆப்டிடியூட் மேக்ஸ்ன்னு பார்க்குறது இந்த இதில் ரீசனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 100 மார்க் கொஷின் பார்க்கலாம். நமக்கு பார்ட் ஏ ஜென்ரல் ஸ்டடீஸில் நமக்கு 100 கொஷின் 100 மார்க். அந்த கொஷின்ஸ் எப்படி வருது பாருங்கள். நமக்கு மாடர்ன் ஹிஸ்ட்ரி நம்ம இப்போ தான் பார்த்தோம். மாடர்ன் ஹிஸ்ட்ரி அதே தான் நம்ம இங்கே பார்த்தோம். அந்த போர்ச்சுகீஸ் வருது, டச்சு, இங்கிலீஷ் வருது, டேனி வருது, ஃப்ரெஞ்சு. அதுக்கப்புறம் அவங்க எப்படி வந்து வார்ஸ்லாம் வந்து நம்மளை வந்து ரூல் பண்ணாங்கன்னு பாருங்கள். 18th 19th சென்ச்சுரின்னு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பாருங்கள் சமாஜ்னு வருது பாருங்கள். ஆரிய சமாஜம், புத்த சமாஜம், தியோசபிதிக்கல், அப்புறம் ராமகிருஷ்ண மிஷன் அதெல்லாம் வருது பாருங்கள். 10th படித்தது ஃபுல்லாக வரும். அதுக்கப்புறம் வந்து
நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே வந்து என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அங்கே 2 இதாக கொடுத்தது இங்கே வந்து கம்பைன் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான் பாருங்கள். ஏன்னா திருக்குறள் தனியாக கொடுத்தாங்க, திருக்குறள் கொடுத்துட்டாங்க, ஃபிலாசபி தாட்ஸின் திருக்குறள் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து 1920 சென்ச்சுரிஸ் கொடுத்துட்டாங்க பாருங்கள். ஜஸ்டிஸ் பார்ட்டி, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டு, திராவிடன் மூமெண்ட்டு, அறிஞர் அண்ணா, அதுக்கப்புறம் தந்தை பெரியார். ஸோ அந்த 2 யூனிட் கொடுத்துருந்ததை இங்கே ஒன்றா மர்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்ம அங்கே 2 யூனிட் படித்தோம் பார்த்தீங்களா, அதான் இங்கே வந்து ஒரே யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. 20 கொஷின்ஸ் வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து என்னென்னா அப்ஜெக்டிவில் தான் வரும், நீங்கள் எழுத மாதிரி கிடையாது, நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடுன்னு சொல்லி நமக்கு 30 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இது பாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா ஏன்னா ப்ரியாம்பிள் வந்துருக்கு. அதுக்கப்புறம் யூனியன் டெரிட்டரிஸு, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, டிபிஎஸ்பி அப்படின்றது, அதுக்கப்புறம் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டரு, கவர்னர், ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லி நம்ம அதை படிக்கிறது ஃபுல்லாக படிப்போம். நம்ம இங்கே ஆர்டிக்கல், கான்ஸ்டியூஷனில் வந்து ஆர்டிக்கல், அமெண்ட்மெண்ட்ஸு, பார்ட்ஸ் அதான் இது படிக்கிறது. நெக்ஸ்ட்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ பாருங்கள், அதுலேருந்து எவ்வளோவா 30 கொஷின்ஸ் நமக்கு. நெக்ஸ்ட்டு வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னா 15 கொஷின்ஸ் தான் வருது. இங்கே வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு தான் ஃபிசிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பேக்டரிஸ், அதுக்கப்புறம் பாருங்கள் கார்போஹைட்ரேட்ஸ், விட்டமின்ஸு, ஆன்டிபயோட்டிக்ஸ் இதெல்லாம் வந்து நமக்கு கெமிஸ்ட்ரியில் வரலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பயோடெக்னாலஜிஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பேக்டரி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து டிஷ்யூஸு அது இதெல்லாம் பயாலஜி வந்துருச்சு. டிஎன்ஏ, ஃபிங்கர் பிரிண்ட், அப்ளிகேஷன் ஆஃப் பாலிபரேஸ் செயின் ரியாக்ஷன், பிசிஆர்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அவங்க பயாலஜியில் வந்துருச்சு. பயாலஜி இதில் கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு, கொஞ்சம் அந்த மெயின் சிலபஸோடு. அதுக்கப்புறம் அஸ் யூஷுவல் இங்கே வந்து நமக்கு கம்ப்யூட்டரும் வந்திருக்கு பாருங்கள். இங்கேயே கம்ப்யூட்டர் ஆரம்பிச்சிச்சு நமக்கு பாருங்கள். ரேமு, ரோமு, பிரோமு, இபி ரோமு, இஇபி ரோமு, அதுக்கப்புறம் இன்புட் அவுட்புட் டிவைஸு, அப்புறம் வந்து ஹச்டிடி, எஸ்டிடி, சிபி டைப்பு, சிபியூ, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் சொல்லுவோம் பார்த்தீங்களா அது, அப்புறம் கண்ட்ரோல் யூனிட்டு, அப்புறம் அர்த்தமெட்டிக் லாஜிக் யூனிட்டு, சாஃப்ட்வேர் சிஸ்டம்லேயே ஓஎஸ்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் விண்டோஸ் லினக்ஸு, அப்புறம் டிபிஎம்எஸ்னா டேட்டா பேஸ் க்ரியேஷன் இருக்குது பார்த்தீங்களா அது, அப்புறம் கொரிஸு, அதிலே வேர்டு ப்ராசஸர் இருக்குது, ஸ்ப்ரெட்ஷீட் இருக்குது, ப்ரெசன்டேஷன், அதாவது மொத்தமாக தனித்தனியாக கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், கொஞ்சம் கம்ப்யூட்டர் வந்து நிறையா இருக்குது. அங்கேயோட கம்ப்யூட்டர் நிறையா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பயாலஜி கண்டென்ட் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அங்கே நம்ம பார்க்கும்போது கெமிஸ்ட்ரிஸ் நிறையா கொடுத்துருந்தாங்க. அப்ளைடு கெமிஸ்ட்ரி, நானோ டெக்னாலஜி, நானோ பயோடெக்னாலஜிஸ் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக வந்து டெக்ஸ்டைல் கெமிஸ்ட்ரிஸ் நிறையா கொடுத்துருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து பயாலஜியும் கம்ப்யூட்டரும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், தமிழ்நாடு எக்கனாமி அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் இன் தமிழ்நாடு 20 கொஷின்ஸ் தான். ஸோ நமக்கு வந்து தமிழ்நாடு எக்கனாமி அப்படிங்கும்போது நமக்கு எக்கனாமிக்ஸ் பற்றி நமக்கு வந்துடும் நமக்கு. ஸோ பாருங்கள், டவுரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இருக்குது, அது மாதிரி ஸ்டேட் பட்ஜெட்டு அந்த மாதிரி, அப்புறம் வந்து எஃபிஓ தான் ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த மாதிரி நமக்கு லிட்ரஸி எப்படி இருக்குது, நம்ம எஜுகேஷன் எப்படி இருக்குது, நம்மளோட கிராஸ் என்ரோல்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக எக்கனாமி தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது, அது இல்லாமல் சோஷியல் ரிசோர்ஸஸ், சோஷியல் இஷ்யூஸ் எப்படி சமூக பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்றத மாதிரி கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஜாகிரஃபி, நம்ம அங்கே பார்த்த மாதிரி ஜாகிரஃபி 15 கொஷின்ஸ் தான். அதே மாதிரி கிளைமேட் இருக்குது, எப்படி டெம்பரேச்சர் இருக்குது, எப்படி ரெயின்ஃபால் இருக்குது, எப்படி ஃபாரஸ்ட்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஜாகிரஃபி படிப்போம். ஸோ இதுதான் பேப்பர் 1. பேப்பர் 1ல் இவ்வளவு தான் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் நமக்கு 5 அதில் 7 யூனிட் பார்த்தோம், இல்லை 5 யூனிட் தான் பார்த்தோம். ஏன் அப்படின்னா வந்து அந்த செகண்ட் யூனிட் ஃபஸ்ட் யூனிட்டை எமர்ஜ் பண்ணி இங்கே ஒரு யூனிட்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் இங்கே நம்ம 5 யூனிட் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரீசனிங்க்கு நமக்கு 40 கொஷின் கொடுத்துருக்காங்க. அதுக்கு டாபிக் வந்து நமக்கு வந்து 27 டாபிக் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அனாலஜி, கிளாசிஃபிகேஷன், கோடிங், டீகோடிங். இப்போ நமக்கு கோடிங் டீகோடிங்லாம் இதுலேயே வந்துருச்சு. நமக்கு ரிலேஷன்ஷிப் கான்செப்ட்டு, பசில்ஸு, டைஸு, டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸு இதெல்லாம் நம்ம இப்போயே படிச்சுட்ருக்கோம். நமக்கு இப்போ குரூப் 4 குரூப் 2 கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நமக்கு. அந்த மாதிரி ஒவ்வொன்றா கொடுத்துருக்க பாருங்கள். ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங், அதுக்கப்புறம் லாஜிக்கல் வென் டயக்ராம்ஸு, அர்த்தமெட்டிக்கல் ரீசனிங், வெரிஃபிகேஷன் ஆஃப் ட்ரூத் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்டு, சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்ஸ். இப்போ ஒன்று கொடுத்துட்டு அதில் என்ன சிமிலர் இருக்குது, என்ன டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்னு கொடுக்கலாம். அப்புறம் கேலண்டரில் நம்மளுக்கே வந்துருச்சு. அப்புறம் பெர்முட்டேஷன் காம்பினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இன்சர்ட்டிங் த மிஸ்ஸிங் கேரக்டர்ஸ், இந்த ஏபிசிடியில் நமக்கே கொடுத்துருப்பாங்க மிஸ்ஸிங் டேர்ம்ஸு. அப்புறம் லாஜிக்கல் ரீசனிங்கும் நமக்கு இருக்குது, இதுவும் இருக்குது, லாஜிக்கல் ரீசனிங் இருக்குது. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங் இருக்குது நமக்கு. அதுக்கப்புறம் கேலண்டரும் நமக்கு வந்திருக்கு, ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நம்ம. சிமிலாரிட்டிஸ் டிஸ்சிமிலாரிட்டிஸ் வந்து கொஞ்சம் எஸ்எஸ்எல்சி நான் பார்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து
ஃபிகரிக்கல் சீரீஸ், அப்புறம் நியூமரிக்கல் ஆப்ரேஷன், சிம்பாலிக் ஆப்ரேஷன், வேர்ட் பில்டிங், அப்புறம் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன், அப்புறம் அட்ரஸ் மேட்சிங், மிரர் இமேஜ் கொடுத்துருக்காங்க. மிரர் இமேஜ் வந்து ஒரு தடவை வந்து நம்ம குரூப் 4 கொஷின்லேயே வந்து இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். எதையோ ஒன்று எழுதுன்னு மிரர் இமேஜ் கேட்டிருந்தாங்க. ஆமாம். அப்புறம் இமோஜிட்டிவ் ஃபிகர்ஸு, இதெல்லாம் முன்னாடி கேட்டது. முன்னாடி வந்து குரூப் 2 குரூப் 4லாம் வந்து கேட்பாங்க. மிரர் இமேஜ், இமோஜிட்டிவ் ஃபிகர்ஸ்லாம் கேட்பாங்க. அப்புறம் விஷுவல் ரீசனிங், அப்புறம் ஃபிகரிக்கல் கிளாசிஃபிகேஷன், ஸ்கொயர் கம்ப்ளீஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ரீசனிங் 40 கொஷினுக்கு நமக்கு 27 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுதான் வந்து லாங்குவேஜ். நம்ம ஜென்ரல் தமிழ் இல்லாட்டி ஜென்ரல் இங்கிலீஷ் ரெண்டில் எது வேணாலும் நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தமிழ் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே தமிழ் படித்தவங்களுக்கு அதே சிலபஸ் தான். தமிழ் இலக்கணம்னு சொல்லி 21 தலைப்பு கொடுத்துருப்பாங்க தெரியுமா? அதே தான் பாருங்கள். ஃபஸ்ட்டு பொருத்துதல், மேட்சிங்னு சொல்லுவாங்க. அது வேணால் புகழ் பெற்ற நூலாசிரியர், பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். செகண்ட் ஒன் பாருங்கள், தொடரும் பொருள் அறித்தல். சாரி ஃப்ரெண்ட்ஸ், அது என்ன அடைமொழின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது இல்லாட்டி இதோட ஏதாவது ஒரு லைன் கொடுத்துட்டு, இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து இப்போ நூலாசிரியர் அப்படின்னா வந்து திருப்பாவை எழுதினது யார் அப்படின்னா ஆண்டாள். ஸோ இந்த மாதிரி நூலாசிரியர் கேட்கலாம். பொருத்தமான பொருள் கொடுத்ததுன்னா அந்த மாதிரி தான் வரும். அடைமொழியில் குறிக்கப்படுவது அப்படின்னா வந்து அடைமொழின்னு இருக்கும். இப்போ வந்து பாவலர் மணி, செவ்வாழியர் விருது, இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி அதான் அடைமொழி அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் அப்படின்னா ஏதாவது ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு அதை யார் குறிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாரதியார் அப்படின்னா பாட்டுக்கு ஒரு புலவன் அப்படின்னா பாரதின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் வந்து பிரித்தெழுதுக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எதிர்ச்சொல், பொருந்தாத சொல் கண்டது, அதுக்கப்புறம் வந்து பிழை திருத்தம்லேயே நிறையா கொடுத்துருக்காங்க. சந்தி பிழை, ஒருமை பன்மை பிழை கொடுத்தது, வலுவு சொற்கள், அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்லேஷன், ஆங்கில சொல்லுக்கு நேரானது, ஒலி வேறுபாடு. இப்போ வந்து ஒலி வேறுபாடு அப்படின்னா ஆக்சுவலாக வந்து பனி 2 சொல்லி 3 சொல்லி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் கேட்குறது தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஓரெழுத்து ஒரு மொழி, நமக்கு தெரியும். ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னா இப்போ கை அப்படின்றது ஒழுக்கம்னு சொல்லுவோம். சோனா என்ன, கா அப்படின்னா என்ன. ஸோ இந்த மாதிரி நம்ம ஓரெழுத்து ஒரு மொழிக்கு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வேர்ச்சொல்லையும் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வேர்ச்சொல்ல வினைமுற்று, வினையெச்சம், வினையாளன் பெயர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் அகரவரிசை நமக்கு தெரியும். சொற்களை ஒழுங்குபடுத்தல், அதுக்கப்புறம் பெயர் சொல்லின் வகை அறிதல் கொடுத்துருக்காங்க. இலக்கண குறிப்பு, ஆக்சுவலாக இலக்கண குறிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு இலக்கண குறிப்பு தான் நிறையா வரும். அதில் தான் நமக்கு கொஞ்சம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து விடைக்கேற்ற வினா கொஷின்ஸ் வந்து நமக்கு மேக் பண்ணணும். அதுக்கப்புறம் இதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 17, 18 எவ்வகை வாக்கியம் கண்டதில் அது தன்வினையா, பிரிவினையா, செய்வினை, செய்பாட்டு வினையான்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா இப்போ நடந்த குரூப் 2 கொஷினில் 4 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. குரூப் 2ல் குரூப் 4ல் 2 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. இந்த ஒரு டாப்பிக்கில் அந்த மட்டும் நமக்கு. ஸோ 4 to 5 கொஷின்ஸ்க்கு நியர் வருது. ஸோ அதே மாதிரி இங்கேயுமே நமக்கு ஏன் அப்படின்னா 60 கொஷின் கேட்கணும். 21 தலைப்பு தான் இருக்குங்கும்போது மேக்ஸிமம் கொஷின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து சொல்லுவாங்க தெரியுமா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஆகாய தாமரை அப்படின்னா இல்லாத ஒன்ஷம், இல்லாட்டி ஆழங்காலத்து பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க, நீண்ட காலத்துக்குரிய. ஸோ இந்த மாதிரி வரும் பார்த்தீங்கன்னா வந்து ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல்னு சொல்லுவாங்க. இதுவுமே நமக்கு வந்து இப்போ வந்து 2 கொஷின்ஸ் வந்துச்சு குரூப் 2ல். மேக்ஸிமம் வந்து 1 to 2 கொஷின்ஸ் சாதா இதில் வருது. நமக்கு வந்து அதாவது 40 கொஷின் 30+ கொஷின்ஸ்க்கே அவ்வளோ வருது. இங்கே 60 கொஷின்ஸுக்குமே வந்து 21 தலைப்பு அப்படிங்கும்போது நீங்கள் மேக்ஸிமம் நிறைய கொஷின்ஸ் வரும். ஸோ நல்லா தமிழ் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஆல்ரெடி படிக்கணும் சரி, இல்லை நான் இங்கிலீஷ் நான் எடுத்தேன், இப்போ நான் தமிழ் வந்து பார்க்குறேன், தமிழ் எனக்கு பெட்டராக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சாலுமே ஓகே. ஸோ நீங்கள் தமிழ் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து எதுகை, மோனை, ஏபு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு எதுகை அப்படின்னா செகண்ட் லெட்டர் வந்து ஒன்றா வரணும், மோனைனா ஃபஸ்ட் லெட்டர், ஏபு அப்படின்னா ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா இங்கிலீஷில், அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் பழமொழி. ஸோ இந்த 21 தலைப்பில் வந்து நமக்கு 60 கொஷின்ஸ் வரும். ஸோ வந்து நியர்லி வந்து 21 அப்படிங்கும்போது 2 டைம்ஸ்க்கு மேலே வருது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஜென்ரல் தமிழுக்கு இலக்கணம் கொடுத்துருக்காங்க 60 கொஷினுக்கு. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், மேட்ச் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் அண்ட் ப்ரிஃபிக்ஸ் வித் காலம் ஏ அண்ட் பி கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரிஃபிக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதான் மீனிங்ஸ் மாதிரி தான். ஸோ இப்போ சென்ட் ஆஃப் அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்ட்டு அந்த மாதிரி நம்ம மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சினானிம்ஸ் அப்படின்னா நம்ம மீனிங்ஸ்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா தமிழில் பொறுத்துக்குன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, சினானிம்ஸ் அதான் சொல்கிறாங்க. ஆன்டனிம்ஸ் அப்படின்னா எதிர்ச்சொல் அப்படின்றது. ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் அப்படின்றது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த ப்ரிஃபிக்ஸ் முன்னாடி இருந்து இருக்கிறது, பின்னாடி சஃபிக்ஸ்னால் பின்னாடி இருக்கிறது சொல்லுவாங்க. ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரிப்போசிஷன் கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல்ஸ் அப்படிங்கும்போது அந்த ஆர்டிகல்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லி அப்புறம் ப்ரிப்போசிஷன் கொடுத்துருக்காங்க. கொஷின் டேக் வந்து
மேக் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டென்ஸ் என்ன டென்ஸு, ப்ரெசென்ட் டென்ஸா, பாஸ்ட் டென்ஸா, பாஸ்ட் கண்டினியூஸா, ப்ரெசென்ட் கண்டினியூஸா, ஃபியூச்சர் டென்ஸா. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டென்ஸ் கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து வாய்ஸு, ஆக்டிவ் வாய்ஸா, பாசிவ் வாய்ஸா, டைரக்ட் வாய்ஸா, இன்டைரக்ட் வாய்ஸான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம வாய்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஜெரண்டா, பார்ட்டிசிபல்லா, இன்டிஃபைன்ட்டா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஃபில் இன் த பிளாங்க்ஸ்லாம். அதுக்கப்புறம் பாருங்கள், ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. சென்டென்ஸ் பேட்டர்ன் வந்து எப்படின்னா சப்ஜெக்டாக இருக்கா, வேர்பாக இருக்கா, ஆப்ஜெக்டாக இருக்கா, அதே டைரக்ட் ஆப்ஜெக்டாக இருக்கா, இன்டைரக்ட் ஆப்ஜெக்டாக இருக்கா. ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் வந்து மை ஃபாதர் கேவ் மீ அ பென் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அதை நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். இல்லாட்டி வந்து ஹீ இஸ் அ டாக்டர் அப்படின்னா அதில் வந்து ஹீனா என்ன, டாக்டர்னா என்ன, இஸ்னா என்ன. ஸோ அந்த மாதிரி சென்டென்ஸில் நம்ம கண்டுபிடிக்கணும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் கரெக்ட் ஹோமோஃபோம்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம வந்து இது பார்த்தோம் பார்த்தீங்களா, ஒலி வேறுபாடுன்னு பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஹோமோஃபோம்ஸ் சேம் வந்து சவுண்ட்ஸாக இருக்கும், ஆனால் பட் டிஃப்ரெண்ட் மீனிங்ஸில் இருக்கும் அந்த ஹோமோஃபோம்ஸ் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் வந்து எரர் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஃபைண்ட் அவுட் த எரர் அப்படிங்கிறது. இப்போ நம்ம சந்தி பிள்ளைன்னு பார்த்தோம் பார்த்தீங்களா, சந்தி பிள்ளையில் வந்து ஓர்மை பண்ண அந்த மாதிரி எரர் கேட்டு சொல்லலாம். அது ஆர்டிக்கலில் இருக்கலாம், ப்ரொபோஷனில் இருக்கலாம், நவுனில் இருக்கலாம், வேர்பில் இருக்கலாம், அட்ஜெக்டிவ், அட்வர்ப் அந்த மாதிரி இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து செலக்ட் த கரெக்ட் சென்டென்ஸ் அப்படின்னா நம்ம வந்து இப்போ வந்து நீங்கள் சரியான சென்டென்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. தமிழில் கூட நம்ம பார்த்தோம், தமிழில் கூட நம்ம பார்த்துருப்போம், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இதான் கரெக்டு தான், செலக்ட் த கரெக்ட் சென்டென்ஸ் அப்படின்றது. ஃபைண்ட் அவுட் த ஆட் வேர்ட்ஸ் அப்படின்னா வந்து பொருத்தாத வெற்றின்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி. ஸோ அதை வந்து வேர்பா, நவுனா, அட்ஜெக்டிவா, அட்வர்பா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் செலக்ட் த கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம்ஸ், அது என்ன கரெக்டாக ப்ளூரல் ஃபார்மில் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் ஐடென்டிஃபைல சென்டென்ஸ்லேயே வந்து சிம்பிளாக, காம்பவுண்டா, காம்ப்ளெக்ஸாக அப்படின்னு கொடுத்தாங்க. இதே நிறைய டைப்ஸ் இருக்குது, டைப் 10 டைப் 2ன்னு ஒவ்வொன்றா இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சிம்பிளாக, காம்பவுண்டா, காம்ப்ளெக்ஸா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் ஐடென்டிஃபை த கரெக்ட் டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அது என்ன டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து பாசிட்டிவில் இருக்கா, கம்பேரிட்டிவில் இருக்குதா. ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன டிகிரின்னு கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் ஃபார்ம் எ நியூ வேர்ட் பை பிளண்டிங் த வேர்ட்ஸ் அப்படின்னா வந்து 2 வேர்டும் சேர்ந்த மாதிரி பிளண்டிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை கிளிப்டு வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத நம்ம பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபார்ம் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அப்படின்னா 2 வார்த்தையை சேர்க்குற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக பிளண்டிங் வேர்ட்ஸ் அப்படின்னா 2 வார்த்தையும் சேர்த்து ஒரே வார்த்தையாக எழுதுறது, அதை வந்து மிக்ஸ் பண்ணி. இப்போ வந்து பிரஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து எதில் சுருக்கி வருது பிரஞ்ச் அப்படின்றது, அந்த மாதிரி வரதான் பிளண்டிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அப்படின்னா இப்போ வாட்ச் மேன் அப்படின்னா வாட்ச் மேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த வாட்ச் என்ன, மேன் என்ன, அதான் காம்பவுண்ட் வேர்ட்ஸ். அந்த மாதிரி பார்க்குறது தான் காம்பவுண்ட் வேர்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் அப்படின்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் ப்ரொனன்சியேஷன், ஆனால் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து கேட் வேவ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அவங்க வந்து அதுக்கு என்ன வார்த்தை சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ இங்கே ஆண்டனா அப்படின்னு சொன்னால் பிரிட்டிஷ் இங்கிலீஷில் சொன்னால் அமெரிக்கன் இங்கிலீஷில் எப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி வர்றது. நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னா ஒரு பேரா கொடுத்து அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க, அந்த கொஷினுக்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், உங்களுக்கு இங்கிலீஷில் 22 டாபிக்ஸ் இருக்குது. 22 டாபிக்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிராமர் தான். ஸோ இந்த 22 டாபிக்ஸ்லேருந்து நமக்கு 60 மார்க்ஸ் கொஷின்ஸ் வருது. அங்கே வந்து 21 இருக்கும். நீங்கள் தமிழ் பண்ணீங்க அப்படின்னா, இங்கிலீஷ் அப்படின்னா 22 டாபிக்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் இது பண்ணணும். ஸோ இதுதான் நமக்கு குரூப் 2 மெயின்ஸ், குரூப் 2A மெயின்ஸ் சிலபஸ். அந்த என்ன பேட்டர்னில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.